ஸோ கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனை வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் மூவியோட ட்ரைலர் இப்போ பார்க்க போகிறாங்க. எஸ், ஞானவேல் அவருடைய டைரக்ஷனில், அனிருத் அவருடைய மியூசிக்கில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற வேட்டையன் கம்மிங் அக்டோபர் 10 வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதோடைய ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ அதோடைய ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து காத்திருந்த ஒரு ட்ரைலர் தான் இது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து இப்போது நேற்றுலேருந்து நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வைரலாக ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து போய்ட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்குன்னா இப்போது ஒரு 2 டேஸில் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு போகணும் அப்படின்றது வந்து நான் இந்த சேனல் மூலயமா வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளால் ஒரு வீடியோ தான் பண்ண முடியும், அந்த வீடியோ மூலயமா நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். சீக்கிரம் குணமாகி ப்யூராகி நம்ம வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமாக ஒரு நல்ல மூவியை, அடுத்து ஒரு கூலி மூவி வேறு போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் குணமாக நல்லபடியாக நடித்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைகா ப்ரொடக்ஷன். இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை என்கவுண்டர் தான் பண்ணணும். வாஸ்கர் பிரசன்ட். குற்றவாளியை உடனே பிடிக்கணும், என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். பொண்ணுங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும். வாரத்தில் என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாள் டிபார்ட்மெண்ட் தலைவர் என்ட்ரிங்க வேற மாதிரி. ரஜினி. Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டதாய் மாதிரி அதை வளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ், வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராஜெக்ட் தலைவரே வேற மாதிரி. அநீதியை நீதியால நாம் வெல்ல முடியும், இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். தலைவர் அந்த பயருங்க. அனிருத் மியூசிக். நீங்க என்ன எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஞானவேல் வேட்டையன் அக்டோபர் 10. ஸோ எஸ், இதான் இந்த ட்ரெய்லருடைய ரியாக்ஷன். ஸோ இதோடைய எக்ஸ்பிளைன் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு பொண்ணுங்களை பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு மர்டர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதை தேடி போகக்கூடிய நம்ம தலைவர். ஸோ அதுலேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ட்ரெய்லர் நம்ம ரஜினிகாந்த் சார் சொல்லணும்னா வெரி பவர்ஃபுல் ஆக்டிங். ஒரு வேறு மாதிரியான ஒரு டோட்டல் ரிவெஞ்ச் ஒன்று இதில் பண்ணியிருக்காரு. முறையான ஒரு ஃபைட்டு, டைரக்ட் டெலிவரியாக இருக்கட்டும். அந்த அமிதாப் பச்சன் அவருடைய ஆக்டிங் ரொம்ப ஒரு இது நல்லாவே பண்ணியிருந்தார். அண்ட் தென் நம்ம அணியோட மியூசிக் அது சொல்லவாங்க வேணும். நம்ம தலைவர்னாலே பிரித்து மேய்ஞ்சிடாரு. ஸோ அதே மாதிரி தான் மியூசிக் வேறு மாதிரி இருந்துச்சு. மியூசிக் ஸ்டண்ட்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அண்ட் தென் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஏதோ நம்ம பொண்ணுங்களை சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இந்த மூவி வந்து சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் ப்ரிவியூவை போய் நம்ம சொல்லியிருப்போம். ட்ரெய்லர் விட்டால் தான் என்ன மாதிரியான மூவியை இது வந்து பேச வருது அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் தெரிஞ்சு போச்சு.
ஓகே, நம்ம அக்டோபர் 10க்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூவியோட ரிலீஸுக்கு, நம்ம தலைவரோட ஆக்டிங்கை பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷன் வெயிட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, தேங்க்யூ.